கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு தேவனோடு பேசுதல் என்பதை குறித்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இன்றையிலிருந்து ஜெபம் என்பது தேவனோடு பேசுதல். பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் இங்கே நாம் பார்க்கும் பொழுது 10வது வசனம், அதாவது 16வது வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் ஒருவருடைய குற்றங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவரை ஒருவர் மேல் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யார் நீதிமான்? ரோமர் 5:1 சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். ரோமர் 5:9 அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். லூக்கா 18:14 தன் பாவங்களை அறிக்கையிட்டவன் நீதிமானாக மாறுகிறான். இப்படிப்பட்டவன் தான் நீதிமான். அந்த ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலை பார்ப்போமா? அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி அங்கே இருந்தான். அந்த 100க்கு அதிபதி எப்படிப்பட்டவன்? நீதிமான். அவனை குறித்து இன்னும் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் பாருங்க. அவன் இத்தாலியா பட்டாளத்திலே ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தான். 100 பேரை வச்சு பட்டாளத்திலே வேலை வாங்குகிற ஒரு அதிபதியாக இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அடுத்தது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அடுத்தது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன். அடுத்தது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவன் எப்பொழுதும் எப்படி தேவனை நோக்கி ஜெபம் பண்ண முடியும்? பாருங்க, அவன்கிட்ட இருந்த குவாலிஃபிகேஷனை பாருங்க. அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பயபக்தி உள்ளவன். இப்படிப்பட்ட கொர்நேலியு தான தர்மங்களை செய்தவன். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் கேட்கப்பட்டது என்று 4வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது நீ பேதுரு வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி அந்த பேதுருவை உன் வீட்டில் வந்து ஜெபம் பண்ண சொல்லு, வந்து பிரசங்கம் பண்ண சொல்லு. உன் வீட்டார் எல்லாரும், உன் நண்பர்கள், உறவினர்கள், விசேஷித்த நண்பர்கள் எல்லாரும் கூடி வர செய்து பேதுருவை வரவழைத்து நீர் அவரை பிரசங்கம் பண்ண சொல்லு என்று சொன்னான். அப்படியாக இவர்கள் எல்லாரும் பேதுருவுக்காக காத்திருந்தார்கள். பேதுரு வந்தான். பேதுரு வந்த பொழுது அங்கே 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 44வது வசனத்திலே அங்கே அந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அத்தனை பேரும் இயேசுவை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். கொர்நேலியு ஜெபம் ஒரு வீடு முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அத்தனை பேரையும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினது போல நீங்களும் உங்கள் வீட்டை அநேக நண்பர்களையும் உறவினர்களையும் கூடி வரச் செய்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஊழியர்களை வரவழைத்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்களா? கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நம்முடைய நோய்களை சுமந்தவர், நம்முடைய சாபங்களை சுமந்தவர், நம்முடைய துக்கங்களை சுமந்தவர். அவரை குறித்து எல்லாரும் கேட்டபோது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொர்நேலியு வீட்டில் கூடி வந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நீதிமான் நிமித்தம் இந்த குடும்பத்திலே வந்தவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு
தன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தியும். இந்த நாளெல்லாம் ஆவியானவரே அந்த குடும்பங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.